ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லாகிசமில் எல்லா மாடல்ஸும் தான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்க போகிறோம். எல்லா மாடல்ஸ்லேயும் அதை வச்சு வந்து நீங்கள் எல்லா சமையும் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மாடலில் என்ன இருக்குது அப்படின்னா சம்ம ஆல் மாடல். கரெக்டாக? ஃபஸ்ட்டு மாடல் என்னது? மாடல் ஒன்று வந்து சம்மு ஆல் மாடல். சம்முனா சில, ஆல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சிலாகிசமில் எல்லா மாடலுமே ஒரு 3 விதமான டயக்ராம் தான் வந்து நம்மளால் வரைய முடியும். அந்த 3 விதமான டயக்ராம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நோ பென் இஸ் பென்சில். எந்த பேனாவும் பென்சில் அல்ல. அல்லங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது ரெண்டுக்கும் உள்ள கேப் வந்து இருக்கும். கரெக்டாக? ரெண்டுக்கும் வந்து டச்சே இல்லை. கரெக்டாக? அப்போது இது பேனான்னு வச்சுக்கோங்க, இதை வந்து பென்சில்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ எந்த பேனாவும் பென்சில் அல்ல. அப்போ ரெண்டுக்கு வந்து என்ன இல்லை? கேப்பே கிடையாது, அதாவது அட்டாச்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து சில பேனாக்கள் பென்சில்கள் அப்படின்னா சில பேனா பென்சில்கள் அதுக்குள்ளே பாதியாக இருக்கும். கரெக்டாக? அந்த சில பேனா பென்சில், சில பேனா பென்சிலாகவும் இருக்கலாம், சில பென்சில் சில பேனாவும் இருக்கலாம். ஓகேவா? அதுதான் அதுக்கு மீனிங்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எல்லா பேனாவும் பென்சில்கள். இப்போ எல்லா பேனாவும் பென்சில்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா பேனாவும் வருதா? அப்போ எல்லாக்கு அடுத்து வர்றது என்ன பண்ணணும்னா உள்ளே போடணும். ஓகேவா? அதுக்கடுத்து வர்றது வந்து வெளியில் போடணும். எல்லாம் அடுத்து வர்றது உள்ளே போடுவீங்களா? அப்போ எல்லா பேனாவும் பென்னு, அப்போ வெளியில் உள்ளது என்னது? பென்சில். கரெக்டாக? எல்லா பேனாவும் பென்சில்கள். ஓகேவா? எல்லாம் அடுத்து வரது எங்கே இருக்கணும்? உள்ளே இருக்கணும். அதை மட்டும் யாக வச்சுக்கோங்க. எல்லாம் அடுத்து வரது உள்ளே இருக்கணும். இந்த 3 விதமாக மட்டும்தான் நம்மளால் டயக்ராம் வரைய முடியும். எந்த பேனாவும் பென்சில் அல்ல, அது ஒன்று. சில பேனாக்கள் பென்சில்கள் அப்படின்னா பாதியாக இருக்கும். எல்லா பேனாவும் பென்சில்கள் அப்படின்னா எல்லாம் அடுத்து வரது வந்து உள்ளே இருக்கணும். அதை மட்டும் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கூற்று. இந்த இது பாருங்களேன், எல்லா கோழிகளும் ஆடுகள். எல்லா கோழிகளும் ஆடுகள். அப்போ எல்லா அடுத்து வரது என்ன பண்ணணும்னு சொன்னேன்? உள்ளே இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து கூற்று வச்சு படம் வரையணும். ஓகேவா? எல்லாம் அடுத்து வரது உள்ளே இருக்கணும், அதுக்கு மிச்சம் உள்ளது வந்து வெளியில் இருக்கணும். ஓகேவா? எல்லா கோழிகளும் ஆடுகள். அப்போ இது என்னது? கோழி. இது கோழி. வெளியில் உள்ளது என்னது? ஆடு. கரெக்டாக? எல்லா கோழிகளும் ஆடுகள். அதுக்கடுத்து சில ஆடுகள் மான்கள். சில ஆடு என்னவா இருக்கா? மானாக இருக்குது. அப்போ கோழி கூட என்ன பண்ணக்கூடாது? டச் ஆகக்கூடாது. ஓகேவா? சில ஆடு என்னது? மேலே போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் சரி. சில ஆடு வந்து என்னவாக இருக்கா? மானாக இருக்குது. கரெக்டாக? சில ஆடுகள் வந்து மான்கள். இப்போது முடிவுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ராயிங் வரைஞ்சிடணும். படம் வரைஞ்சிட்டு அதுக்கடுத்த முடிவு பாருங்கள். எல்லா ஆடுகளும் கோழிகள். எல்லாம் அடுத்து வரது என்னவா இருக்குன்னு சொன்னேன்? உள்ளே இருக்கணும்னு சொன்னேன். இப்போ எல்லா ஆடுகளும் கோழிகள், இந்த ரெண்டை மட்டும் பாருங்கள். எல்லாம் அடுத்து வரது என்னது? ஆடுகள். அப்போ ஆடுகள் வந்து உள்ளே இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தப்பு. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், சில கோழிகள் மான்கள். சில கோழிகள் மான்களாக இருக்க வாய்ப்பு இருக்கா? சொல்லவே இல்லை. அப்படி ஒரு கண்டிஷன் நம்மள்ட்ட இல்லவே இல்லை. சில ஆடுகள் மான்கள் தான் இருக்குது. இந்த கோழிக்கும் மானுக்கும் வந்து டச்சே இல்லை. கரெக்டாக? அப்போ சில கோழிகள் மான்கள் அப்படிங்கிறது என்னது? தப்பு தான். அப்போ 1, 2 ரெண்டுமே வந்து பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்லி போட்டணும். இந்த விதமான எல்லா கொஷினுக்கும் வந்து இப்படி தான் வந்து ஆன்சர் அளிக்கணும். ஓகேவா? சம்மு ஆல் மாடல். கரெக்டாக? சம்மு ஆல் மாடல்னால் எல்லா அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும், சில அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் முடிவில். எல்லா சில, இங்கேயும் பாருங்கள், எல்லா சில அந்த இதே வந்திருக்கும். ஓகேவா? அதான் வந்து சம்ம ஆல் மாடல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி இது ஃபஸ்ட்டு மாடல். ஓகே. அதுக்கடுத்து செகண்ட் மாடல் பாருங்கள், நோ கன்க்ளூஷன் மாடல். நோ கன்க்ளூஷன்னா அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். கரெக்டாக? நோ கன்க்ளூஷன் மாடல். நோ கன்க்ளூஷன் மாடல்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடணும்? படம் வந்து வரைஞ்சிடணும். இந்த நோ கன்க்ளூஷன் மாடலில் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் கவனிங்க. பாசிபிள் டயக்ராம், ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிள் டயக்ராம் சொல்லி 2 செக் பண்ணணும். இந்த நோ கன்க்ளூஷன் மாடலில் ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிள் டயக்ராம் அப்படின்னு சொல்லி 2 செக் பண்ணணும். அதில் ஒரிஜினல் டயக்ராமும் கரெக்டாக இருந்து பாசிபிள் டயக்ராமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஒரிஜினல் டயக்ராம் தப்பாக இருந்து பாசிபிள் கரெக்டாக இருந்தால் என்ன ஆகும்னா தப்பு தான் ஆன்சர். அதே மாதிரி ஒரிஜினல் ரைட்டாக இருந்து பாசிபிள் தப்பாக இருந்தாலும் ஆன்சர் தப்பு தான். ரெண்டுமே தப்பாக இருந்தாலும் ஆன்சர் வந்து தப்பு தான். ஓகேவா? இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலும் பாசிபிளும் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வந்து கரெக்டுன்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போது பாசிபிள் டயக்ராம்னால் எப்படி கண்டுபிடிக்கணும் என்னங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு படம் வரைஞ்சிருங்க. சில பேனாக்கள் பென்சில்கள். அப்போது சில பென் என்னது? பென்சில்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்னது? பேனா. இது வந்து என்னது? பென்சில். கரெக்டாக? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், எல்லா பென்சில்களும் ரப்பர்கள். எல்லாம் அடுத்து வருது என்னவாக இருக்கணும்னு சொன்னேன்? சின்னதாக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ எல்லா பென்சில்களும் ரப்பர்கள். ரப்பர் வந்து அதை சுற்றி வரும். ஓகேவா? ரப்பர்கள்.
ஓகே. அதுக்கடுத்தது பாருங்கள், எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்ல. இதான் நோ கன்க்ளூஷன் மாடல். எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்ல. அப்போது ரப்பருக்கும் ஆரஞ்சுக்கும் என்னது சம்மந்தமே இல்லை. கரெக்டாக இது வந்து என்னது ஆரஞ்சு. ரப்பருக்கும் ஆரஞ்சுக்கும் சம்மந்தமே இல்லை. எக்காரணம் கொண்டும் ஆரஞ்சு கொண்டு போய் ரப்பர் கூட சேர்க்கக்கூடாது. ஏன்னா கூற்றுலேயே கொடுத்துட்டாங்க எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்லன்னு சொல்லி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரெண்டு செக் பண்ணணும். ஒரிஜினல் டயக்ராம் ஒன்று, பாசிபிள் டயக்ராம் ஒன்று செக் பண்ணணும். ஓகேவா? ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிள் டயக்ராம். ஓகேவா? இதில் எதில் செக் பண்ணணும்? நோ கன்க்ளூஷன் மாடலில். எல்லாத்துலேயும் பாருங்கள் அல்ல தான் வந்திருக்கும் நோ கன்க்ளூஷன் மாடலில். ஓகேவா? வேறு எதுவுமே வந்திருக்காது. அதான் நோ கன்க்ளூஷன் மாடல் எப்படிங்கிறத முடிவு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சம்மால் மாடலா இல்லை நோ கன்க்ளூஷன் மாடலாங்கிறத ஃபஸ்ட்டு முடிவை பார்த்து தான் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிள் டயக்ராம். ஒரிஜினல் டயக்ராம்னால் இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிறது தான் ஒரிஜினல் டயக்ராம். இதை வச்சு வந்து இந்த கூற்று பாருங்கள். ஓகேவா? எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்ல. எந்த பேனாவும் என்னது ஆரஞ்சு அல்ல. பேனாவுக்கும் ஆரஞ்சுக்கும் சம்மந்தம் இருக்கா? எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்ல. பேனாவுக்கும் ஆரஞ்சுக்கும் சம்மந்தமே இல்லை. கரெக்டாக? அப்போது ஒரிஜினல் டயக்ராமில் அது கரெக்டு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டயக்ராமில் 3க்கும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த பென்சிலும் ஆரஞ்சு அல்ல. பென்சிலுக்கும் ஆரஞ்சுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ எந்த பென்சிலும் ஆரஞ்சு அல்லங்கிறது கூற்று ரெண்டும் என்னது கரெக்டு தான் ஒரிஜினல் டயக்ராமில். எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்ல. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது அதுவும் கரெக்டு தான். சரி, ஓகே. இப்போ பாசிபிள் டயக்ராம்னா என்ன அப்படின்னா, இந்த ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்கா, இந்த ஆரஞ்சை இந்த ரப்பர் கூட மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வரையவே கூடாது. அது கூற்றில் கொடுத்ததுனால. ஆனால் இந்த ரப்பர் கூட தான் வரையக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ இந்த இடம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, வரையக்கூடாது. கரெக்டாக? ஆனால் இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துல வந்து இந்த ஆரஞ்சு கொண்டே வரையலாம்ல. ஏன்னா ரப்பருக்கும் ஆரஞ்சுக்கும் தான் சம்மந்தம் இல்லை. இது வந்து பாசிபிள் டயக்ராம். இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறது தான் பாசிபிள் டயக்ராம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இந்த ஆரஞ்சை கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா ரப்பர் கூட தான் வந்து சேர்க்க முடியாது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம், பாசிபிள் டயக்ராம் ஃபஸ்ட்டு பாருங்கள். எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்ல. எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாசிபிள் டயக்ராமில் இந்த ஆரஞ்சை கொண்டு போய் இந்த பேனா கூட என்ன பண்ண முடியும், வரைய முடியும். அப்போ அவங்க கொடுத்துருக்குற சொல்யூஷன் என்னது, முடிவு என்னது, தப்பு. ஓகேவா? எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்லங்கிறது என்னது தப்பு. எதனாலனா பாசிபிள் டயக்ராமில் கொண்டு போய் வரைய முடியும். அப்போது ரைட்டு தப்புன்றது தான் அந்த சொல்யூஷனே என்னது தான் தப்பு தான். அப்போது ஃபஸ்ட்டு உள்ளது என்னது தப்பு தான். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், எந்த பென்சிலும் ஆரஞ்சு அல்ல. பென்சிலும் ஆரஞ்சு அல்லன்னு கொடுத்துருக்காங்க. பாசிபிள் டயக்ராமில் வரைய முடியுமான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ரப்பர் கூட வரையவே கூடாது. ரப்பருக்குள்ளே தான் என்ன இருக்குது, பென்சிலே இருக்குது. அப்போ பென்சில் கூட என்ன பண்ணக்கூடாது, வரையக்கூடாது. அப்போ எந்த பென்சிலும் ஆரஞ்சு அல்லன்னு கொடுத்தது, அவங்க கொடுத்தது பாசிபிள்லையும் கரெக்டு தானே. அப்போது இதுவும் கரெக்டு. அப்போது 1, 2 ஒரிஜினலும் கரெக்டு, பாசிபிள் கரெக்டு தான். அப்போ இந்த செகண்ட் கூற்று வந்து கரெக்டு. ஓகேவா? அதே பாருங்கள், எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்ல. எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்லங்கிறது ஒரிஜினல்லையும் கரெக்டு, பாசிபிளையும் வரைய முடியாது. அப்போ அதுவும் கரெக்டு. அப்போது கூற்று 3 என்னது தான் கரெக்டு தான். ஓகேவா? கூற்று 3 கரெக்டு தான். அப்போது ஆன்சர் என்னது, 2 மற்றும் 3 பின்பற்றப்படுகிறது. ஓகேவா? இப்போது பாசிபிள் டயக்ராம் எப்படி வரையுதுங்கிறது புரியுதா? ஒன்றுமே இல்லை. அவங்க கொடுத்த கண்டிஷன் கூற்றில் எது கிடையாதுன்னு கொடுத்தாங்களோ அது கூட மட்டும் சேர்க்கவே கூடாது. அதுதான் வந்து பாசிபிள் டயக்ராமில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஒரிஜினல் டயக்ராம் நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சு தான் வந்து நோ கன்க்ளூஷன் மாடலை வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 2 மாடல் பார்த்துருக்கோம். என்ன மாடல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சம்மால் மாடலான்னு செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, கூற்றில் உள்ள இந்த இதை வச்சு தான் செக் பண்ணணும். கூற்றில் முடிவில் வந்து எல்லா சில சம்ம ஆள், அதே கூற்றில் சம்ம ஆள் தான் வந்திருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அதே நோ கன்க்ளூஷன் மாடல்னால் என்ன இருக்குது, இங்கே ஃபுல்லாக நோ வந்திருக்கும், இங்கே ஒரு நோ வந்திருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்த மாடல் போயிடலாமா? அதுக்கு அடுத்த மாடல் 3 என்ன அப்படின்னா, சம்ம நாட்டு மாடல். ஓகேவா? சம் நாட்டு மாடல். இப்போது சம் நாட்டு மாடல் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கூற்று வந்து படம் வரைஞ்சிருங்க. ஓகேவா? படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில பேனாக்கள் பென்சில்கள். அப்போ சில பேனா என்னன்னு கொடுத்துருக்காங்க, பென்சில். சில பேனாக்கள் பென்சில்கள். சில பேனா என்னது, சாரி, இது பேனா, இது பென்சில். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், எந்த பென்சிலும் ரப்பர் அல்ல. எந்த பென்சிலும் என்ன இல்லை, ரப்பர் அல்ல. அப்போ இது ரெண்டுக்கும் என்னது, ஒரு டச்சு கூட இல்லை. ஓகேவா?
இந்த சம் நாட் மாடல் ஃபஸ்ட் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. சம் நாட் மாடல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு அதாவது ஸ்டேட்மெண்ட் எத்தனை வேணால் இருக்கலாம். அந்த எத்தனை ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சம்மும் நாட்டும் அதில் என்ன இருக்கும் வந்திருக்கும். ஓகேவா? சில அல்ல, ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வந்திருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து சம் நாட் மாடல். சரி, ஓகே. இப்போ வந்து ட்ராயிங் பண்ணிட்டீங்களா? இப்போ இதை பாருங்கள். சில பேனாக்கள் ரப்பர் அல்ல. இந்த இதை மட்டும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, சில பேனாக்கள் ரப்பர் அல்ல அப்படின்னு கொடுத்தாங்களா. சில பேனாக்கள், அந்த பேனாக்கள் ஃபுல்லாக பார்க்கக்கூடாது. சில பேனாக்கள்னால் எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா, சில பேனாங்கிறது வந்து இந்த இடம் தான் சில பேனா. ஓகேவா? எதனால்? இது ரெண்டு தான் வந்து எந்த இடம் வந்து கம்மியாக மார்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதோ அதுதான் வந்து சில பேனா. ஓகேவா? சில பேனாக்கள் பென்சில்கள், எந்த பென்சிலும் ரப்பர் அல்ல, படம் வரைஞ்சிடணும். அதுக்கடுத்து சம் நாட் மாடலா அப்படின்னு சொல்லி என்ன மாடல் செக் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சம் ஆல் மாடலா, அப்படி இல்லைன்னா நோ கன்க்ளூஷன் மாடலா, இல்லை சம் நாட் மாடலா. கொஷின்லேயே வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சம்மு நாட்டுன்னு ரெண்டும் சேம் இதில் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில பேனாக்கள் ரப்பர் அல்ல. சில பேனாங்கிறது எதை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன், ரெண்டுக்கும் மார்க்காகி இருக்கிற இந்த இடம் தான் வந்து சில பேனாக்கள் கூடிய இடம். ஓகேவா? இந்த சில பேனாக்கள் வந்து ரப்பர் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பரை பென்சில் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ட்ரா பண்ணவே கூடாது. பென்சில்னால் இது ஃபுல்லாக. ஓகேவா? அப்போது இந்த ரப்பரை கொண்டு போய் இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் வந்து இந்த சொல்யூஷன் என்னது கரெக்டு தான். ஓகேவா? சில பேனாக்கள் ரப்பர் அல்ல அப்படிங்கிறது கரெக்டு தான். சம் நாட் மாடல் நல்லா செக் பண்ணிக்கோங்க. சம் நாட் மாடல் அப்படிங்கிறப்போ அந்த சம் பிளேஸை மட்டும்தான் வந்து எடுத்து செக் பண்ணணும். அது கூட அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்த மாடல் வந்து செக் பண்ணலாம். இதை வச்சு நிறைய கணக்குக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்ளை பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா எனக்கு வந்து அதை சென்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இதில் வந்து நிறைய வீடியோ நிறைய எக்ஸாம்பிள் போட்டுகிட்டே இருந்தால் டைமிங் வந்து ரொம்ப போகுது. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக முடிக்கணும், அதாவது எல்லா மாடலும் தெரிஞ்சுக்கணும், ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து வேகமாக வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் மட்டும் எடுத்து வந்து சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சம் நோ மாடல். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸாக இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். இதோட கொஷின் வந்து நான் கொடுக்கல. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, முடிவு தான். இது ரெண்டுமே வந்து முடிவு மட்டும்தான். உங்களுக்கு வந்து கொஷின் கொடுக்கல. ஓகேவா? கொஷின் வந்து நான் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இது பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சம் நோ மாடலா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போது எலுமிச்சை பேனா. ஓகேவா? அதே எலுமிச்சை பேனா இங்கிலீஷில் பாருங்கள், லெமனு பென்னு. அது ரெண்டுமே என்ன ஆயிருக்கணும், வந்திருக்கணும். ரெண்டுமே ஒரே வேர்டு தான் வந்திருக்கணும். இப்போ லெமனு ரப்பர் அப்படின்னு வந்திருந்தா கூட அது தப்பு தான், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கிடையாது. ஓகேவா? ரெண்டும் சேமாக வந்திருக்கணும். ஓகேவா? ஒரு இதில் சம் வந்திருக்கணும், ஒரு இதில் என்ன வந்திருக்கணும், நோ வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் மட்டும்தான் அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது புரியுதா? ரெண்டும் என்ன இருக்கணும், எலுமிச்சை பேனா. அதாவது ரெண்டும் சேம் வேர்டு வந்திருக்கணும். லெமனு பென்னு. இதே ரப்பர் ஆரஞ்சு அந்த மாதிரி வந்திருக்கணும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, ஒன்று சம் வந்திருக்கணும், இன்னொன்று என்ன வந்திருக்கணும், நோ வந்திருக்கணும். ஓகேவா? ஒன்று சம் வந்திருக்கணும், இன்னொன்று என்ன வந்திருக்கணும், நோ வந்திருக்கணும். சரி, ஓகே. இது இப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு சம்மை என்ன பண்ண வேண்டியதில்லை, செக் பண்ண வேண்டியதே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி இதில் சம்மை என்ன பண்ண வேண்டியதில்லை, செக் பண்ண வேண்டியதே இல்லை. நோவை மட்டும் செக் பண்ணுங்கள். ஓகேவா? செம்ம செக் பண்ண வேண்டாம், நோவை மட்டும் செக் பண்ணுங்கள். அந்த நோவை செக் பண்ணாலும் 2 விதமானது இருக்குது. ஓகேவா? ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிள் டயக்ராம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஓகேவா? அந்த 2ல் ஒரிஜினல் டயக்ராமில் கரெக்டு, பாசிபிள் டயக்ராமில் தப்பு, இப்படின்னு மட்டும்தான் வரணும். ஓகேவா? நோ கன்க்ளூஷன் மட்டும், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸில் சம்மு நோ இருக்கணும், லெமனு பென்னு இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் நோவை மட்டும் செக் பண்ணால் போதும், நோ கன்க்ளூஷன் மட்டும் செக் பண்ணால் போதும், சம்மை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே நோ செக் பண்ணுறப்போ ஒரிஜினல் டயக்ராமில் கரெக்டு நோ, பாசிபிள் டயக்ராமில் தப்புன்னு மட்டும் வரணும். ஓகேவா? அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்னன்னா எய்தர் 1 or 2, 1, 2 மற்றும் பின்பற்றப்படுகிறது. அப்படி மட்டும்தான் போட முடியுமே தவிர வேறு ஆன்சர் போட முடியாது. ஓகேவா? எய்தர் 1 or 2 எப்படி வரணும், ஒரிஜினல் டயக்ராமில் கரெக்டுன்னு வரணும், பாசிபிள் டயக்ராமில் என்னென்னு வரணும், தப்புன்னு வரணும். ஓகேவா? இது இப்படி வரலை அப்படின்னா 2லேயுமே கரெக்டு, ஒரிஜினல் டயக்ராம்லேயும் கரெக்டு, பாசிபிள் டயக்ராம்லேயும் கரெக்டு,
அப்படின்னு வருது அப்படின்னா இந்த கொஷினை தனித்தனியாக டீல் பண்ணணும், சம்முக்கு தனியாக செக் பண்ணணும். ஓகேவா? சம்முக்கு செக் பண்ணுறப்போ மேக்ஸிமம் என்ன தான் வரும், தப்புன்னு தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 மற்றும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பர்ஸ், அதாவது ஒரே வேர்டு வந்து சம்மு நோ வந்திருக்கு அப்படின்னா ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணணும். ஒரிஜினல் டயக்ராம் கரெக்டு அப்படின்னா ஓகே, பாசிபிள் டயக்ராம் தப்பாக இருந்துச்சுன்னா எய்தர் 1 or 2 வந்து பின்பற்றப்படுகிறதுன்னு வரும். இப்போது 2மே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சம் ஆப்வியஸாக தப்பாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணாலும் 2 மற்றும் பின்பற்றப்படுகிறது தான் ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, ஓகே, இதோட படத்தை வந்துட்டு நான் வந்து இது பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே, இதுதான் வந்து இந்த கொஷினுக்குடைய ட்ராயிங். ஓகேவா? கொஷின் வந்து பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸியாக போட்டுடலாம். எல்லாமே வந்து சம் இருக்கும், ஒன்று மட்டும் வந்து நோ இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, இதில் பாருங்கள், இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இல்லையாங்கிறது எதை வச்சு செக் பண்ணணும்னு சொன்னேன், கன்க்ளூஷன் முடிவு வச்சு தான் செக் பண்ணணும். 2 சேம் வேர்டு வந்திருக்கு, ஒன்றில் சம் வந்திருக்கு, இன்னொன்றில் என்ன வந்திருக்கு, நோ வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் தான். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன், நோவை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? நோ செக் பண்ணுறப்ப என்ன வருது, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டயக்ராமும் செக் பண்ணணும், பாசிபிள் டயக்ராமும் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நோ வச்சு செக் பண்ணுங்கள். நோ லெமன் இஸ் பென், நோ லெமன் இஸ் பென். ஒரிஜினல் டயக்ராமில் லெமனுக்கும் பென்னுக்கு ஏதாச்சும் பாசிபிள் இருக்கா, இல்லவே இல்லை. அப்போது அது வந்து கரெக்டு தான் ஒரிஜினல் டயக்ராமில். ஓகேவா? இதே பாசிபிள் டயக்ராம் பாருங்கள். பாசிபிள் டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்பிளுக்கும் லெமனுக்கும் வந்து என்ன பண்ணக்கூடாது, டச்சே ஆகக்கூடாது. ஓகேவா? ஆப்பிளுக்கும் லெமனுக்கு என்ன ஆகக்கூடாது, டச்சே ஆகக்கூடாது. இப்போ வந்து பாசிபிள் டயக்ராம் பார்க்கலாம். நோ லெமன் இஸ் பென்னு, நோ லெமன் இஸ் பென்னு. லெமன் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. பென் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போது நோ லெமன் இஸ் பென் அப்படிங்கிறப்போ இந்த லெமனை தூக்கி அங்கே வரைய முடியுமா? லெமனை தூக்கி இந்த இடத்துல வரைய முடியுமா, முடியாதா? லெமனை தூக்கி அந்த இடத்துல வரைய முடியும். ஏன்னா ஆப்பிள் கூட மட்டும்தான் என்ன பண்ணக்கூடாது, டச் ஆகக்கூடாது. ஓகேவா? இது வந்து நான் செகண்ட் ரூலுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஆப்பிள் கூட மட்டும் தான் டச் ஆகக்கூடாது, பென் கூட வரைய முடியும். அப்போ பாசிபிள் டயக்ராமும் என்னது, கரெக்டு. இப்போது இந்த நோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று கரெக்டாக இருந்து ஒன்று தப்பாக இருந்தால் எய்தர் 1 or 2 போட சொல்லி நானே சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து 2மே கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சம்மை செக் பண்ண சொன்னேன். ஓகேவா? சம் செக் பண்ணுங்கள். சம் லெமன்ஸ் ஆர் பென்னு. சம் லெமன்ஸ் வந்து பென்னாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லவே இல்லை. அதுக்கு ரெண்டுக்கும் என்னது, லெமனுக்கும் பென்னுக்கும் கனெக்ஷனே இல்லை. அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸாக என்னது, தப்பு தான். ஓகேவா? அப்போது 2 மற்றும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் போடணும். ஓகேவா? சரி, ஓகே, இதே இது பாருங்கள். சாரி, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இந்த இது பாருங்களேன், இந்த இது ஒரிஜினல் டயக்ராம் தப்பாக ரைட்டாங்கிறது மட்டும் பாருங்கள். ஒரே நிமிஷம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நோ பென் இஸ், நோ லெமன் இஸ் பென்னு. அப்போது ஒரிஜினல் டயக்ராம் வந்து நம்மளுக்கு தெரியுது கரெக்டுங்கிறது. அதுக்கடுத்து பாசிபிள் டயக்ராம் என்ன பண்ணுவீங்க, நோ பென் இஸ் லெமன். அப்போது லெமனையும் பென்னையும் என்ன பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும். ஓகேவா? அட்டாச் பண்ண முடிஞ்சால் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, இல்லை தப்பு. கரெக்டாக? அப்போ தப்புனா என்ன வரும், பாசிபிள் டயக்ராம் என்ன வரும், தப்புன்னு வரும். அப்போ கரெக்டு தப்புன்றது ஆன்சர் என்னது, எய்தர் 1 or 2. ஓகேவா? இதை மட்டும் குழப்பிடாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே செக் பண்ணுறீங்களா, நோ கண்டிஷன், நோ லெமன் இஸ் பென்னு. நோ லெமன் இஸ் பென்னுனா லெமனுக்கும் பென்னுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஓகேவா? அப்போ ஒரிஜினல் டயக்ராம் கரெக்டு. அப்போ அவங்க கொடுத்தது வந்து கரெக்டு. சரி, ஓகே, பாசிபிள் டயக்ராமில் இந்த இடத்துல வரைய முடியுது. அப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. அப்போ பாசிபிள் டயக்ராம் என்ன தப்பு. அப்போ கரெக்டு தப்புன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் என்னது, எய்தர் 1 or 2 பின்பற்றப்படுகிறதுன்னு வரும். ஒரு சில இதில் வந்து 2மே கரெக்டுன்னு வரும். அந்த இடத்துல மட்டும்தான் சம் செக் பண்ணணும். சம் ஆப்வியஸாக என்ன தான் வரும், தப்பு தான் வரும். ஓகேவா? 2 மற்றும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து புரியலை அப்படின்னா திரும்ப வந்து பொறுமையாக கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நிறைய மாடல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிலனா அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து போடுறேன். ஓகேவா? சரி, ஓகே, டெஸ்ட்டை வந்து நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.